இப்போ இங்கே நடக்கல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா தண்டனைக்கும் எல்லா தவறுக்கும் பின்னாடி ஒரு அரசியல்வாதி இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க. யார் பண்ணாலும் தப்பு தப்பு தாங்க. அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி. இல்லை அது ஒரு தைரியம் வேணும்ல சார். இப்போ ஒரு நம்மளை ஒருத்தன் கொல்றானவே இப்போ நமக்கு ஒரு கொல்லும்போதே நமக்கு மனசாட்சின்னு ஒரு எல்லா சில பேர் உறுத்தும். ஐயோ கொண்டுட்டமேன்னு ஒரு இதெல்லாம் நமக்கு ஒரு மனசில் வெட்டும் போதும் சரி, ஒருத்தனை அடிக்கும் போதும் சரி. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட இந்த கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டல்லாம் போய்ட்டு தைரியமாக போகிறாங்க. போய் வெட்டுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் காஞ்சி எதை விட பண்ணலாம் இல்லைங்க. இப்போ நாளைக்கே வந்து ஏதாவது எது பண்ணாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைல்ல. இப்போ அவனுக்கு என்ன தண்டனை? ஒன்றுமே கிடையாது. நான் பண்ணலன்னு சொல்லி வேறு யாரோ ஏமாந்தவனை விட்டுருவாங்க. அது அவனும் ஒத்துக்குவான். அவனுக்கு ஒரு 5 லட்சம் கொடுக்குறேன் நீ ஒத்துக்கடான்னு சொல்லுவாங்க. அவன் அப்புறம் பெயிலில் வந்துடுவான். ஸோ தண்டனைன்றது இங்கே கிடையவே கிடையாது. யாருக்குமே தப்பு செஞ்சால் தண்டனை இருந்தால் தாங்க பயம் வரும். ஏற்கனவே அவங்களுக்கு சொன்னது தப்பு தண்டனைன்ற வார்த்தையே இங்கே அர்த்தம் இல்லை. யார் வேணால் எதை வேணால் பண்ணலாம். போலீஸை ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு பொலிட்டிஷியன்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் அரசியல்வாதிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கடைசியில் உங்களுக்கு பப்ளிக் தானே அஃபெக்ட் ஆகிறான். அது எப்படி நல்ல ஆட்சி வரும்? இது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் சரி குற்றத்துக்கு தண்டனை வேணும். எந்த குற்றம் செஞ்சாலும் அதுக்கு சரியான தண்டனை வேணும். அது இல்லாதப்போ இப்படி தான் நடக்கும். இதுக்கு ஒன்றும் ஆப்ஷன்ஸே கிடையாது, ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இப்போ பண்ணிடுவாங்க, இவங்க திரிந்துருவாங்க, நல்லவங்களாம் மாறிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. நம்மளும் கனவு காண்ட்டு இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னொரு இது சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. கீழே இருக்க இளைஞர்கள் வந்து கஞ்சா இந்த மாதிரி இது பண்ணி விற்று இந்த மாதிரி இது பண்ணி தான் தப்பு பண்ணுறாங்க. ஆனால் மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து டாஸ்மார்க்கில் தப்பு பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்த்து பார்த்தா 2மே ஒரே இதுதான். அரசியல்வாதி அந்த மாதிரி டாஸ்மார்க்கில் பண்ணுறான், இவன் கஞ்சாவில் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அது தேச துரோகம். எது டாஸ்மாகில் அரசாங்க வருமானத்தை திருடுறது. அரசு ஊழியர் வேறு. அது யார் பண்ணாலும் அது அரசாங்கம் வர வேண்டிய வருமானத்தை நீ திருடினா அது பேர் தேச துரோகம். புரியுதுங்களா? இது அவனுக்கே துரோகம் பண்ணிக்கிறான். சமூகத்திலேயே எல்லாத்தையும் அரசு வருமானத்தில் இல்லை. எக்ஸ்ட்ரா 10 ரூபா விற்று அந்த 10 ரூபா தானே அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையே. இப்போ பாட்டில் மாத்திரம் இல்லை, பாட்டில் வந்து நிறைய இருக்குது. அதை எடுத்து அது தனி சப்ஜெக்ட். எப்படின்னா அந்த வந்து இவங்க என்ன சொல்ல ஸ்டோருக்கே வராமல், அதாவது என்ட்ரி ஆகாமல், அதாவது டாஸ்மாக்லேருந்து வராமல் டைரெக்டாக இங்கேருந்து ஃபேக்ட்ரிலேருந்து வருது. அப்போ அந்த காசில் எங்கே போகுது? அதில் கட்ட வேண்டிய டேக்ஸில் என்ன ஆகுது? அப்போ அரசு தானே திருடுற, அரசு வருமானத்தை திருடுற. 10 ரூபான்றது அது வேறு. நான் மெயின் ஐட்டமே திருடுறாங்களே, பாட்டிலோட சரக்கோட திருடுறான் என்ன ஆகுது? அது ஒன்றும் பெருசாச்சே. அதுதான் தேச துரோகம். பாட்டிலு அது குற்றம்தான். இப்போ அதுக்கு தான் ப்ரைவேட் கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அவங்களே வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க பாட்டில் கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் முடியாதுன்ட்டாங்க. யார்? அந்த ஒர்க்கர்ஸு. ஸோ அதனால் ப்ரைவேட்டுக்கு ஏதோ கொடுத்ததாகவும் அவங்க கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்குறதாகவும் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. பட் அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பப்ளிக்காக எதுவுமே வரல. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. பட் இது கன்ஃபார்ம். எது ஃபேக்ட்ரியிலேருந்து டைரெக்டாக அது கன்ஃபார்ம். அது கன்ஃபார்ம். நான் சொல்ல அது எப்போ இருந்தால் வருது. அப்படி வருது. அப்படி வரும்போது என்னாகும்? இப்போ அது தேச துரோகம். நீங்கள் சொல்கிறீங்களா மீதியெல்லாம், அதெல்லாம் அவன் இண்டிவிஜுவல்ஸ். என்னது இல்லை அரசியல்வாதி ஒரு நாட்டை வழி நடத்துகிற அவர் தமிழ்நாட்டை ஆள்ற அவங்களே ஒரு தவறு பண்ணுறாங்கன்னா அதுதான் தேச துரோகம். அவங்களுக்கு ஒரு அந்த இது தண்டனை மேலே ஒரு பயம் இல்லை, சட்டத்து மேலே ஒரு பயம் இல்லாமல் தான் தண்டனையே கிடையாது. அப்புறம் அதுக்கு பயப்படுறேன். நீ சட்டம் எழுதுறதே அவங்களும் தானே. அட்வொகேட்டுக்கு அவங்க கீழே இருக்காங்க, அவங்க சொல்கிறதான் கேட்க போகிறாங்க. காவல்துறை அவங்க கீழே தான் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன பயம் இருக்க போகுது? இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது? சிபிஐ இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, இடி இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, கோர்ட்டெல்லாம் அவங்க வந்தாச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன வருது? இப்போது அவங்க இஷ்டத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டு சென்சார் இருக்குது. அதை தவிர அவங்க வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் டைரெக்டாக காசு பீகாரில் கொடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே கொடுத்தா ஜாலியாக வாங்கிக்க வேண்டியதாக நம்பணும். அது கொடுப்பாங்க, கொடுக்கணும். இல்லை எதிர்பார்க்குறோம்ல, அவங்க 10,000 கொடுத்தா எனக்கு 15,000 கொடுன்னுவாங்க இவங்க, இல்லையா? அந்த மாதிரிலாம் அவங்க டைரெக்டாகவே லீகலாகவே கொடுக்குறாங்க காசு. நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்கிறவனுக்கு பிடிச்சா சரி. இவ்வளோ வருஷமாக பிடிச்சாங்களே காசு, அதாவது அங்கே அந்த காரில் போய் டிக்கியை திறந்து பிடிச்சது. அப்போ அவங்க தேர்தல் அதிகாரி வந்து மீட்டர் எடுத்தது எல்லாம் பணம் அங்கங்கே ரோட்டில் எல்லாம் பிடிச்சாங்களே, அந்த காசுலாம் என்ன பண்ணாங்க? சாமானிய மக்கள் கொண்டு போனாலும் அது பிடிச்சிருவாங்க. அது என்ன வேணால் போகட்டும், வியாபாரத்துக்கு கொண்டு போனாலும் பிடிச்சி தப்பு தான். யார் எடுத்தாலும் தப்பு தான். அந்த காசு வந்து அரசு கஜானாவுக்கு போச்சா, அது எங்கே போச்சான்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தண்டனை? உதாரணத்துக்கு
யார் பிஜேபி இப்போ இதாக இருக்க தமிழ்நாடு பிஜேபி தலைவர் யார், அவரே 3 கோடி ரூபா அவருக்கு பிடிச்சாங்களே. என்னாச்சு, குற்றமற்றவர் நிரூபிச்சிட்டாங்களா? எனக்கு தெரியல, வந்துடுச்சா நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி குற்றமற்றவர்னால் வேறு விஷயம். குற்றமற்றவர் அப்படியே நிரூபிக்காத இன்னும் பெண்டிங் கேஸ் இருந்து வச்சுக்க. போன வாட்டி எப்போயோ அந்த இதில் நடந்துச்சு இல்லையா, நம்ம இளங்கோவன் இவி கேஸ் இறந்துட்டார்ல, எங்கே அது, ஈரோடு இடைத்தேர்தல். அங்கே தட்டி கட்டி எல்லாம் இது வச்சு எல்லாம் பண்ணாங்க, ஆட்டடைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி அதில் வந்து எக்கச்சக்கமான எல்லோரும் காசு கொடுத்து எல்லாமே பண்ணாங்கள்ல. அவங்களுக்கு யாருக்கு தண்டனை பண்ண வந்துச்சு? ஒன்றுமே இல்லை. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக தான் இருக்காங்க, எல்லாமே ஓகே. இப்போ திருப்பி அதே வேலை தானே பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக தட்டி கட்டணும். இப்போ இன்னொரு, இப்போ என்ன தான் கட்டினாலும் மக்கள் வந்து ஓரளவு தெளிவாக இருக்காங்களே. நீ என்ன தான் தட்டி கட்டு, என்ன தான் பணம் கொடு, எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிக்கிறோம். இப்போ தெளிவாக இருக்காங்கம்மா. அவங்க அதே மாரி முட்டாளாக மக்கள் இருக்காங்க நினைக்கிறாங்க. அது உண்மையாக இருப்பாங்க. அது வாங்கின பணத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணுமே அப்படின்னு சில பேர் இருக்காங்க. இப்போலாம் 10% தான். இப்போது நல்லவன் 10%, 90% ஃப்ராடுன்னு ஆயிடுச்சு. அப்போது நீ கொடுத்தா நீயே ஃப்ராடு, நீ கொடுக்குற காசு கொடு, என்ன இருக்குதுன்னு சொல்லி இவனும் மாறிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 5000 கொடு, 10000 கொடு, வாங்கிக்கிட்டு யாருக்கு போகணும் அவன் இஷ்டத்துக்கு தான் போட போகிறான். இவங்களுக்கு தான் இல்லை, அவங்களுக்கு யாருக்கு மனசில் படுதோ, நீ டிஎம்கே நீ காசு கொடுத்தியா கொடு, ஏடிஎம்கே நீயும் கொடு, அவன் யார் வேணால் கொடுங்க, நான் யாருக்கு குத்தணுமோ குத்திடுவேன், அவ்வளோதான். அது வந்து இன்றைக்கி இருக்கிற பொசிஷனும் அப்படி தான் நடக்கும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்னு தெரியுது. அதே நேரத்தில் கொடுக்குறோம், அதெல்லாம் கொடுக்குறானே, நம்மக்கிட்ட கொள்ளடிச்சது தானே, கொடுக்கட்டுமே, கொடு, வாங்கிக்கோ, யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்கப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஃப்ரீ பஸ்ஸு நிறைய சொன்னாங்க, யார் ஏடிஎம்கே இதில் பார்த்தீங்களா, நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் அது கேள்வி, அதுக்கு பிறகு முன்னாடி இன்னொரு கேள்வி சார். இப்போ மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தால் அடுத்தது வந்து முதலமைச்சர் வந்து உதயநிதி தான் வருவார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி தான் வருவார்னா அந்த திமுகவில் வந்து அந்த பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிமுக மாதிரி ஒன்றும் ஆகாது, ஒன்றுமே நடக்காது. அது கீழே உள்ள அமைச்சர்கள் வந்து வாயை மூடிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை அவங்க கண்டினியூ பண்ண போகிறோம். கொத்தடிமைகள், அறிவாலய அடிமைகள்பாங்களா, அந்த மாதிரி அமைதியாக இருப்பாங்களா? அது எந்த வார்த்தை வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் வந்து அவங்களுக்கு வேண்டிய வேலை நடக்குதான் போதும். நீ யார் முதலமைச்சராக இருந்தால் என்ன, நமக்கு வந்து நம்ம வேலை முடிஞ்சிச்சா, ஓகே. அதில் வந்து நான் தான் முதலமைச்சர்னு யாரும் போட்டி போட மாட்டான். அந்த அளவுக்கு தைரியம் யாருக்குமே கிடையாது. டிஎம்கேல அப்போ உதயநிதி வந்து அப்பனாச்சும் இந்த திருமாவளவன் மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள் அதிகார பகிர்வு அது மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. வேணான்ட்டாங்களே எல்லாருமே. இல்லை இப்போ கேட்க அடுத்தது உதயநிதி இந்த வாய்ப்பே இல்லை. அப்போவும் அப்படி தான், எப்பயுமே அப்படி தான். அப்படி அவங்களுக்கு வேண்டிய வேலை நடந்துச்சுன்னா நீ யார் முதலமைச்சராக இருந்தால் நாடு எக்கேடு கெட்டு போனா என்ன, எப்படி போனா என்ன, நமக்கு வேண்டியது வந்துச்சா, ஐ எம் ஓகே, அவ்வளோதான், ஆளே சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க நம்பியிருக்க மக்கள் முட்டாளுங்க தான், கிளியராக முட்டாளுங்க தான். நான் பார்த்துட்டாங்கள்ல, இப்போது 4.5 வருஷம் என்ன நடந்திருக்குன்னு எல்லோரும் பார்த்தாங்கள்ல, எப்படி நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு. பஸ்ஸு இப்போது அடுத்த விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பஸ்ஸு டிரைவர்ஸு டிரான்ஸ்போர்ட்டு நிறைய விஷயம் இருக்குது. ஒரு விஷயம் இல்லைங்க, எல்லாத்துலேயும் குளறுபடி தான். அது எப்படி உங்களுக்கு? இன்னொரு கேள்வி சார், இப்போ வந்து விஜய் பார்த்து ஒரு விமர்சனம் நம்ம அடிக்கடி வைக்கிறது நீங்களும் எதிர்பார்த்து, அவருக்கு அரசியல் அறிவே கிடையாது, அவர் சினிமா அறிவு தான் இருக்குது, அரசியல் அனுபவமே இல்லாதவர். அப்படிங்கும்போது இப்போ திமுகர்களுக்கு மட்டும் அனுபவம் இது மாதிரி நடக்கும்போது அனுபவம் இங்கே நிறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் வந்து அனுபவம் நிறைய இருக்குல்ல, எல்லா விஷயத்துலையும் இருக்குது. விஜய்க்கு சுத்த அனுபவம் கிடையாது அப்படி இப்படிலாம் விமர்சனம் வருதுல்ல. நான் ஏற்கனவே உங்கள் சேனலில் சொல்லிக்கிறேன் தெரியல, ஏன்னா அனுபவம் இல்லாததான் விஜய்க்கு அட்வான்டேஜ். அனுபவம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அனுபவம்னா இந்த மாதிரி அனுபவம் இருக்கக்கூடாது. இல்லை நீங்கள் அனுபவம்னு வந்தாலே எல்லாம் தான் சேர்ந்து தான் வரும். நீங்கள் அனுபவமான ஆளுங்களை எடுத்துக்கலாம், டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து எடுத்துக்கலான்னா அவன் வந்து என்ன சொல்லிக் கொடுப்பான், இது பண்ணால் இது கிடைக்கும், புரியுதா, அதில் நம்ம எடுத்துக்கலாம், சைலண்ட்டாரு, இதுதான் அவன் சொல்லிக் கொடுக்க போகிறான். வர்றவங்கள உத்தம நான் எடுக்க போகிறேன், இருக்கிறதுலே பெஸ்ட் ஆளுங்களை சூஸ் பண்ணி எடுக்க போறியா? பெஸ்ட் ஆளையாக எங்கே வரப்போகிறான், கஷ்டம். அதெல்லாம் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த சிஸ்டமே, ரஜினிகாந்த் ஒரு காலத்தில் சொன்னார் சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு. இப்போ என்னாச்சு, சிஸ்டம் நாறிட்டு இருக்கு. ஆனால் அவர் பேசாமல் தான் இருக்கார். அவர் ஹாய் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு, அதெல்லாம் ஏறி கேட்டு ஏறி. ஆனால் அவர் சிஸ்டம் கெட்டு போச்சு, அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒத்துக்கிட்டார். அதுவரை நீங்கள் சந்தோஷப்படணும், பாராட்டணும். அரசியலுக்கு வருவது உறுதி, அரசியலுக்கு வருவது உறுதின்னு சொல்கிற வரையும் நல்லா இருந்தார்.
அதுவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் சிஸ்டம் கெட்டு போச்சு, அதெல்லாம் சரியில்லை, நான் அரசியலுக்கு வருவேன் அப்புறம் வரலை, அதெல்லாம் வேறு விஷயம். சிஸ்டம் கெட்டு போன அதுக்கு காரணமானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட எனக்கு கொஞ்சம் குழாவற. அது என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அவருக்கு தான் தெரியும். நீ அவரை கேட்கணும் கூப்பிட்டு. ஒரு நாளாவது நீ அவர் போய் கேட்டுப்பாரு. சார் அதிமுகவோட பார்த்துருப்பீங்க, அது எப்படி இருக்குது சார்? நீங்கள் பார்த்ததில்ல இதெல்லாம் செயல்படுத்த முடியும், இதெல்லாம் செயல்படுத்த முடியாதுன்னு ஏதாச்சும் உங்களுக்கு தோன்றுறது? அதாவது அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க முதல்ல? 2000 ரூபா பெண்களுக்கு இலவச பஸ்ஸு. இலவச பஸ்ஸு. அடுத்து 25,000 ரூபா மானியம் ஸ்கூட்டர், வீடு இல்லாதவங்களுக்கு டூ வீலருக்கு. டூ வீலர். அப்புறம் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வசதி இல்லாத வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு மாதிரி கட்டித்தரேன். கட்டித்தரேன். அப்புறம் வீடு இல்லாதவருக்கு அவங்க இடம் வாங்கி காங்கிரீட் வீடு மாதிரி அம்மா இல்லை கிராமத்துலலாம் பண்ணி கொடுக்குறேன் நாங்கள், சிட்டிலேயும் பண்ணி கொடுக்குறோம். அது தவிர என்னது இன்னொரு கல்யாணம் ஆகி புதுசாக வீடு, அதாவது புதுசாக கல்யாணம் போனாங்கன்னா தனி வீட்டுக்கு போகிறது அதுவும் கொடுத்துட்றேன்னாரு. இவெல்லாம் பண்ணுறேன்னாங்க. கரெக்டு தான். அதுக்கு தான் ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஆல்ரெடி 9 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதெல்லாம் எப்படி கட்டுவேன்னு கேட்டால் அவங்களுக்கெல்லாம் நிர்வாகத்திறமை இல்லை, எங்களுக்கு நிறைய இருக்குது, அதனால் எங்களால் முடியும், நிர்வாகத்திறமை இருந்தால் நாங்கள் பண்ணிடுவோன்னு சொன்னார். கரெக்டு. அப்போது இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருந்தாங்களே 10 வருஷமாக, அவங்க எந்த அளவுக்கு நிர்வாகத்திறமை பண்ணாங்க, அதனால் எந்த பாதிப்புமே இல்லையா? அப்போ ஏன் அவ்வளோ தூரம் திறமையாக பண்ணவங்களுக்கு ஏன் இவங்களுக்கு போட்டாங்க ஓட்டு? அவங்க வேணான்னு சொல்லி ஏன் டிஎம்கேக்கு போட்டாங்க? இதனா தமிழ்நாட்டோட வழக்கம். இவங்க 5 வருஷம் ஆண்டாங்கன்னா நல்லா இல்லாட்டி அடுத்தல ஏன் இவங்க சரியா இல்லை? அப்படி பார்த்தா ஜெயலலிதா வரும்போது திருப்பி 5 வருஷம் ஏன் போட்டாங்க இல்லையா? ஸோ கடைசியாக எடப்பாடி ஜெயலலிதா கலைஞருக்கு உள்ள நிர்வாகத்திறன் அப்படி அவங்க ஆட்சி இது மாதிரி நடந்திருக்கு, தான் பிரச்சனைகள் வந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. அவங்களுக்கும் மாற்றி மாற்றி தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவே பெட்டரு அவரோட சொல்லிட்டு ஜெயலலிதாவுக்கு 2வது வாட்டி போட்டாங்க இல்லையா? மேடம் ஜெயலலிதாவுக்கு 2வது வாட்டி போட்டாங்க. இவங்களுக்கு எடப்பாடி அவங்க முடித்த பிறகு, அந்த பீரியட் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வந்த பிறகு யாருக்கு போட்டாங்க? 2021 உங்கள் நிர்வாகத்திறமை சூப்பராக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து 4.5 லட்சம் கோடியை இன்னும் குறைச்சிருக்கணும், இல்லை ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் நல்லா பண்ணிட்டோன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் நல்லா பண்ணது எல்லாமே நீங்கள் எல்லாம் போய் சொல்லியிருப்பீங்க எல்லாருக்கும், பப்ளிக்கு. அப்படி அதையும் மீறி ஏன் போட்டாங்க? அவங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு அதிருப்தியானால தான் அவங்க போட்டாங்க. கரெக்டாக. இப்போ அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, யார் ஏடிஎம்கே அவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் நீங்களே கொடுத்துட்டீங்க, நாங்கள் 25,000 கொடுப்போம் நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நீ 25,000 கொடுக்குறியா, நான் 40,000 கொடுக்குறோம் டிஎம்கே. அவங்க சொல்ல போகிறாங்க, நீ 2,000 கொடுக்குறியா, நான் 3,000 கொடுப்பேன்னு சொல்ல போகிறாங்க. இவ்வளோ தானே தவிர மொத்தத்தில் ஒன்று தான், அளவு தான் வித்தியாசம். இதுதான் நடக்க போகுது. அதை தவிர நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. அந்த அந்த ஜெயரஞ்சன் சொன்னார், அந்த என்ன சொன்னார், நான் வந்து இந்த காசுலாம் யார் கட்ட போகிறது? கடன் உங்கள் அப்பாவை கட்ட போகிறாரு, நாங்கள் தானே கட்ட போகிறோம், கவர்மெண்ட் தான் கட்ட போகிறோம். கடைசியில் அப்பா வாங்கின கடனை பசங்க தான் கட்டி ஆகணும், நம்ம கட்ட தான் போகிறோம், ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இதனால் எப்படி கட்டுறோம்? கரண்ட்டு பில்லு ஏற்றியாச்சு, ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு எல்லாமே ஏற்றியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் காசு, கைட்லைன் வேலையும் ஏற்றியாச்சு, பெட்ரோல் என்னது பஸ் காசு ஏற்றியாச்சு. உங்களுக்கு எது ஏற்றலை? இதெல்லாம் இன்டைரக்டாக அந்த இது உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு தான். அது மாத்திரம் இல்லாத வாங்கின கடனில் 50% வந்து பழைய கடனை அடைக்கிறதுக்கும் பழைய கடனுக்கான வட்டி அடைக்கிறதுக்கும் சரியாக போச்சு. மீதி இவங்களுக்கு பெண்டிங் இருக்கு இல்லையா, சேலரிஸு இந்த இருக்கிறதுக்கெல்லாம் போச்சு. இதெல்லாம் போய் கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா மெட்ரோக்கும் அதுக்கும் கட்டுறது பண்ணுறது. இப்போது என்ன ஆகும்? நீங்கள் மாத்திரம் என்ன பண்ண போகிறீங்க? வந்து இந்த 9 லட்சம் கடனை நீங்கள் சொல்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற இந்த இலவசங்கள்லாம் பார்த்தா 9 நீங்கள் 15 ஆக்கிடுவீங்க மொத்தத்தில். ஸோ நீங்கள் 15 ஆக்குனா 4 நாள் விட்டுருவானான்னு சொல்லி அவர் 18-20 ஆகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அவ்வளோதானே தவிர மொத்தத்தில் கடன் இல்லாத தமிழ்நாகம் இந்த கனவாக போயிடும். ஸ்டாலின் கனவு காண சொன்னார்ல, நம்ம கனவு காணிட்டே இருக்க வேண்டியதுதான். கடன் இல்லாத தமிழகம் எப்போன்னு சொன்னால் அது கனவு காணல தான் நடக்கும். இவங்கெல்லாம் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது. ஓகே. இப்போது அதிமுகவில் வந்து எடப்பாடி இப்போ அறிவித்தது வந்து 2,000 தரது, இந்த டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ அந்த மாதிரி சொல்கிறது வந்து, இப்போது திமுக ஏற்கனவே அவர் ஆளும்போது கூட சொல்லியிருப்பார் 1000 ரூபா அந்த திமுக வாக்குறுதி அப்படி விமர்சனம் பண்ணியிருப்பார்.
இதெல்லாம் எப்படி சாத்தியம் இல்லாது எப்படி தரப்போகிறாங்க, மக்களை ஏமாத்துறதுக்கு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிப்பாங்க. இப்போ இதே 2000 தரேன் இவர் சொல்கிறார், அப்போ இது எப்படி பார்க்குறது? இது வந்து மக்களை ஏமாத்துறதா? அதான் நிர்வாக திறமை அவங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. இது சவாலிச்சுட்டு வரோமே. அதான் இப்போ மத்திய அரசு கூட இருக்குன்ற தைரியத்தில் அவர் பேசுகிறாரோ எடப்பாடி அவர்கள் வந்து. அது ஒரு தைரியம். ம். அதை தவிர வந்து மத்திய அரசு வேறு தனியாக கொடுக்கும். இதில் 10,000 அவங்க கொடுத்தாங்க, இவங்க விட்டுருவாங்களா? பிஜேபினா அவங்களும் கொடுக்கணும்னு சொல்லி 100 நாள் வேலை திட்டம் கூட 150 நாளாக மாற்ற போடலாம் சொல்லியிருந்தாங்க. 100 நாள் வேலை ஃபஸ்ட்டு ஏற்கனவே இப்போ 125 நாள் மசோதா தான் பாராளுமன்ற தாக்கல் பண்ணாங்க, இந்த பேரை மாற்றி. அதை அமுல்படுத்துவோம்னு சொல்லியிருந்தாலும் அர்த்தம் இருக்குது. இதை விட்டுட்டு நீ 150 நாள் சொன்னால் இப்போ இருக்கிறவனுக்கு அங்கெல்லாம் கிராமத்தில் வேலை செய்கிறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க விவசாயத்துக்கு. ஸோ நீ விவசாயத்துக்கு மாத்திரம்தான் இது வேலிடுன்னு சொன்னாலும் கொஞ்சம் அட்லீஸ்ட் விவசாயம் பிழைக்கும். இப்போ எதுவுமே கிடையாது. குருட்டாம்போக்கில் இதை வேணால் சொல்லிட வேண்டியது. அப்புறம் வந்து அது இல்லை இது இல்லை, நம்மகிட்ட அது அப்படி நினச்சோம், இப்படி பண்ணோம், இதனால் வரல, இதனால் நம்மளால் கொடுக்க முடியல. இப்போது இவ்வளோ வாக்குறுதி கொடுத்து நிறைய வாக்குறுதி நிறைவேற்றலைன்னு சொல்லி பப்ளிக் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இதே வேலை தான் நீங்களும் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இப்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பஸ்ஸே நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு பஸ்ஸு மகளிருக்கு பேருந்துன்னாங்க, அதை ஓசி பஸ்ஸுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. நீங்கள் ஆண்களுக்கும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்கிறீங்க, கரெக்ட், நியாயமான விஷயம். அப்போது எந்த பஸ்ஸுக்கும் இனிமேல் கண்டக்டர் தேவையில்லை. எவனா ஏறிக்கலாம், எவனா யார் வேணால் ஏறலாம், யார் வேணால் இறங்கிக்கலாம், எங்கே வேணால் ஏறலாம், எப்படி வேணால் நிறுத்து, ஆட்டோ நிறுத்தி இறங்க வேண்டியதான். அப்போது இதுக்கு கண்டக்டரு தேவையில்லை, அது காசு மிச்சம் ஆகும். ஆனால் யாருக்கும் இல்லை. இது ஒரு இப்படி சொன்னாலும் ஏற்கனவே டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏற்கனவே ஓய்வூதியம் வரல, கணக்கான பணம் நஷ்டம். அதான் ஏற்கனவே ரிட்டையர் ஆனவங்களுக்கே இந்த பிஎஃப் அமௌண்ட் வரலாம், அங்கே ஸ்ட்ரைக் வரல. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. நீ லாபத்தில் கொண்டு வரணும் எந்த பிளானுமே கிடையாது. ஆக்கப்பூர்வமான எந்த பிளானுமே எந்த கட்சியுமே கொடுக்கல. மக்களை ஏமாற்றுவதற்கான எப்படி ஆசைகளை தூண்டுறது மாதிரி. அதே தான் சாக்லேட் கொடுக்குற மாதிரி. அது வந்து வேஸ்ட்டு. கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை முட்டாள் நினச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க. எடப்பாடி சார் வந்து லாஸ்ட் டைம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் நஷ்டத்தில் போகுது, அது சரியான நிர்வாக சீர்கேடு, இதெல்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிற டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, போக்குவரத்து துறைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் சுமையேற்றுறது தான் பண்ணுறீங்க. அப்போது அந்த நஷ்டத்தை யார் ஈடு கட்டுவாங்க, எப்படி கட்டுவீங்க? எந்த ஒரு பிளானும் கிடையாது. எப்படியாவது பண்ணி மக்களை ஏமாற்றி ஏதோ கவர்ச்சிகரமான சலுகைகள் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு கிளியர் பண்ணிடணும், எல்லாம் எப்படியா ஓட்டு வாங்கணும்னு சொல்லி இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது போனியே இவங்க தான். அடுத்து அவங்க யார், டிஎம்கே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது இல்லை அதெல்லாம் சரியில்லை, நம்ம இதோட கூட கொடுப்போம்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அவங்க சொன்னதே இதெல்லாம் உங்களுக்கு மேலே திமுகலாம் இவங்களுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது. 5000 தரம் 10,000 எதை வேணால் சொல்லுவாங்க. கொடுக்கும்போது தானே அவங்க பார்த்துக்குவோம். அப்போ அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் என்ன சொல்லுவார், அவர் யோசிக்கணும்ல. இனிமேல் அவர் இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி வாய்ப்புகள் வராதுன்னு நான் நினைக்கிறேன். சரியானா இந்த இவங்க வந்து அறிக்கைக்குழு இது பண்ணுறதுக்கும் விஜய் அவர்கள் வந்து இதுக்குன்னு மக்கள் மத்தியில் போயிட்டு வாக்குறுதியை எப்படி கொண்டு போகலான்னு மக்கள் மத்தியில் கருத்து கேட்டு அதுக்கு குழு அமைச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக விசாரிக்க மக்களில் கருத்து கேட்க விடுறாங்களே. இல்லை, எல்லா கட்சியும் செய்வாங்க. எப்படி மக்களை ஏமாற்றலாம், ஏதாவது சொல்லி ஏமாற்றலாம், அவங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இல்லை இருந்தாலும் இருக்கும் ஒரு கவர்ச்சிகரமான திட்டம், 2 திட்டம் 3 திட்டம் இல்லாமல் இருந்தாலும் நல்லாவும் இருக்காதுல்ல. இல்லை, நல்லா இருக்காது. காசு எங்கேருந்து வருது? இல்லை இது மாதிரி சொல்ல ஏதாச்சும் வேறு திட்டங்கள் ஏதாச்சும் பண்ணலாம். எந்த திட்டம்னாலும் காசு இல்லாமல் முடியாது. ஃபஸ்ட்டு நஷ்டத்தில் இருக்குது 10 லட்சம் கோடி. இது எப்படி நீங்கள் இது பண்ண, அதுக்கு ஒரு பிளான் கொடுக்கணும்ல. யாராவது ஒரு கட்சி நான் இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போது எந்த கட்சியும் இப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது இதுக்கு என்ன டீட்டெயில் யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஆட்சியை கொண்டு அப்போ நான் சொல்கிறேன்பாங்க. அப்போது யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. நீங்கள் யார் எனக்கு சொல்லுவாங்கம்மா இப்போ தெரியாது, நீங்கள் பதவியில் வரோம் அப்போ தெரியும், நீங்களே இருந்தீங்களா எவ்வளோ நாள் கழிச்சிங்களா, 2 கட்சி மாறி மாறி இருந்தீங்கள. அப்படியா இப்போ உங்களுக்கு அனுபவம் நிறைய வந்துருச்சு இல்லை, இப்போ சொல்லலாம்ல. நாங்கள் இது எது பண்ணால் இது வரும், அதனால் நாங்கள் கொடுக்க முடியும், எங்களை இதனால் நஷ்டம் வராதுன்னு இப்போ அனுபவத்தில் சொல்லலாமே. இவங்களுக்கு அனுபவமே இல்லை. யாருக்கு, டிவி கேட்கு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு. திமுக ஒரு அனுபவம் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. இலவச தொலைக்காட்சின்னு கொடுத்தாங்களே, அப்போதைக்கு இலவச தொலைக்காட்சின்னு கொடுத்துட்டு கரண்ட் எங்கேயுமே அவ்வளோக்கா கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, சுமங்கலி கேபிள் டிவிஷன் வச்சாங்க. ஏன்னா அது வச்சா தான் அது வரும். அது யாருது, சன் டிவி அவங்களது. அதை வச்சு அதுக்கப்புறம் சன் டிவி அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் அவங்க போயிட்டே இருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணாங்க,
டிவி வாங்கி டிவி ஓடுறதுக்கு கரண்ட் இல்லை. இது வந்து இவங்களோட யுக்தியாக இருக்கும்ல, திமுக இப்படிலாம் யோசிக்கிறது. என்ன பண்ணாலும் இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னே இருந்த பப்ளிக் இல்லை அது. இப்போ வந்து எல்லாமே ஐஃபோனு, ஃபோனு, இது இல்லாமல் மனுஷன் இருக்கிறதே கிடையாது. ஆமாம், நீ ஒன்றுமே பேச தேவையில்லை, இதை பார்த்தா எல்லாமே தெரியுது. இல்லை இது வந்து அது கூட நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியும். இவர் அங்கே காரில் ஏறுறாரு, இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயிட்டே இருக்கார், அது வரலாம் வந்துக்கிட்டு இருக்கு, புரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீ வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஈஸியாக. அப்படி இருக்கும்போது நீ ஏமாற்ற முடியுமா ஜனங்களை? இல்லை. பொய் தகவல் கொடுத்தாலும் இன்றைக்கி நீங்கள் சொன்னாலும் நாளைக்கோ நாளன்னைக்கோ திருப்பி அது வெட்ட வெளிச்சமாயிடும். இந்த 3000 எல்லாம் வாங்கிக்குவாங்க, எல்லோரும் காசு வாங்கிக்குவாங்க, யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. எனக்கு கிடைச்சா வாங்கிக்க போகிறேன், ஆனால் ஓட்டு யாருக்கு போடணும் நான் தானே முடிவு பண்ணணும். அது நீ ஒன்றும் போடணும், என் விரல் எடுத்து நீயா வைக்க முடியாது. அது வந்து அப்பப்போ அவங்க மனசில் என்ன படுதோ போடும்.